Hi guys, வணக்கம். வெல்கம் டு ஒரு விஷுவல் மாஸ்டர் சேனல் அண்ட் திஸ் இஸ் யுவர் அரவிந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ இஸ் லேபிள். ஸோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாளாக ஃப்ரைடே ஒவ்வொரு எபிசோடாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடேயோட ஃபர்ஸ்ட் சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ லேபிள் என்ன மாதிரி இது ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியா வச்சு ஒருத்தனை டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ அவனுக்குள்ள என்னன்னாலும் திறமை இருக்கலாம் அப்படின்றத சொல்றதுதான் இந்த சீரீஸ். ஸோ அருண் ராஜா காமராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஜெய், அப்புறம் தனியா ஹோப், ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்கா ஒரு 2 கேங் இருக்காங்க. அந்த 2 கேங்குள்ள ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையை ஒருத்தன் வந்து லாயரா இருந்து இது பண்ண பார்க்கலாம். ஏன்னா அந்த சண்டைக்குள்ள அவங்க ஏரியா பசங்க 2-3 பேரையுமே அதுக்குள்ள இழுத்து விடுறாங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணி அந்த பசங்களை எப்படி காப்பாத்துறான் கடைசியில, ஆனால் அவன் மேலேயும் நிறைய இது பிரச்சனைலாம் வருது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா எப்படி ஃபேஸ் பண்ணி கொண்டு போகிறான் அப்படின்றது தான் ஓவரால் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப நல்லா நீட்டாக கொண்டு போயிருந்தாங்க. லைக் அந்த ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அந்த மியூசிக் ஆகட்டும். லைக் ஒரு சீன்லலாம் ஜெய் வந்து கோர்ட்டுக்கு வெளியே நடந்து வர சீன் ஆகட்டும், இல்லை ஜெய்யோட அப்பாவோட சீன் ஆகட்டும். ஸோ அதெல்லாமே நல்லாவே காட்டியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. லைக் செமையா போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. பட் லாஸ்ட் ஃப்ரைடேயோட லாஸ்ட் சீசன் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். பிகாஸ் ரொம்ப பில்டப்ஸ்லாம் கொடுத்தாங்க. யார் அந்த ஐயா அப்படின்னு கொண்டு போகும்போது கடைசியா ஏதோ முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. லைக் இவ்வளோ நாள் பண்ணதை இன்னொரு 4-5 எபிசோடாவது மினிமம் போகும். லைக் ஜெயோட அப்பாவை பத்தி ஒரு நல்ல ஃபிளாஷ்பேக் கொடுப்பாங்க. ஸோ இன்னும் சண்டை வரும், அது இது கொஞ்சம் நிறைய யோசிச்சு வச்சிருக்கப்ப ஒரு மாதிரி டக்குன்னு முடிக்கணுமே, இந்த எபிசோட்லயே எல்லாத்தையும் கொண்டு வரணுமேனு ஒரு 9 எபிசோட்ஸ் நல்லா பண்ணிட்டு இருந்ததை லாஸ்ட் ஒரு எபிசோட்ல மொத்தமா கொண்டு வந்து இந்த எபிசோட முடிக்கணும்னு வாண்டடா பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அது அந்த தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் அவங்க கொடுத்த அந்த பில்டப், அந்த ஐயா பில்டப்புக்கும் அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணலன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. லைக் ரொம்ப பில்டப் கொடுத்து சப்பையா முடிச்ச மாதிரி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். லைக் 2-3 எபிசோட்ஸ் கூட கொண்டு போயிட்டு கூட இன்னும் கொஞ்சம் நல்லாவே முடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அவங்க சொல்ல வந்த கான்செப்ட் எல்லாம் ஓகே, அவங்க சொல்ல வந்த அந்த கருத்து எல்லாமே பதிவாச்சு. பட் அந்த 8-9 எபிசோட் சொல்ல வந்ததை கடைசி ஒரு எபிசோட்ல டம்ப் பண்ணி முடிச்சுட்டாங்களோ, வேகமா முடிக்கணும்னு முடிச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஸ்கிரீன் பிளே வைஸ் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. எல்லா எபிசோடுமே மியூசிக்குமே பக்காவா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் ஆகட்டும், லைக் அந்த ஒவ்வொரு எபிசோடும் முடிக்கிற விதம் ஆகட்டும், எல்லாமே செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டோரி வைஸ்மே செம்ம ஸ்டோரி. லைக் ஒருத்தனை வச்சு எந்த ஏரியான்றதை வச்சு அவனை டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களும் என்ன திறமை இருக்கு அப்படின்றத கரெக்டாக கொண்டு வரணுன்ற நினைச்ச மாதிரி அனுராஜா காமராஜ் கரெக்டாக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பசங்களோட 2 ஆக்டிங், வீரான் குமார், ஸோ அந்த மாஸ்டர் மகேந்திரன் நான் இன்னொருத்தர், ஸோ அவங்களோட ஆக்டிங் தான் செம்மையா இருந்துச்சு. ஸோ செய்யவே கொஞ்சம் ஓவர்டேக் பண்ற மாதிரி தான் அவங்களோட 2 பேரோட ஆக்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 பேருமே செம்மையா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் மேபி கடைசி ஒரு 2-3 எபிசோட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நீட்டாக முடிச்சிருக்கலாம். அந்த பில்டப் கொடுத்த அளவுக்கு அந்த ஐயா இல்லை, அதையும் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி காமிச்சிடும். மேபி அதை அப்படியே அன்ரிலாவே வச்சிருந்தா கூட நெக்ஸ்ட் சீசன்ல கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். அது தேவையில்லாம கொண்டு போய் கொஞ்சம் ரொம்ப சப்பையா முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒன்று மட்டும் தான் டிசப்பாயிண்டிங். மற்றபடி இந்த ஃபுல் சீரீஸ் அந்த 10 எபிசோட்ஸுமே இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த 10 எபிசோட்ஸ் பார்க்காதவங்களும் திரும்ப போய் நீங்கள் பார்த்துடலாம். ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கு. அண்ட் லேபிள் இந்த சீரீஸ்க்கு நம்ம சேனல் சார்பாக கொடுக்குற ரேட்டிங் இஸ் 3 out of 5. இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரவிந்த் saying டாடா.